Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா காளான் கிரேவி தாங்க. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கிரேவி ரெடி பண்ணதுக்கு பேன்ல ஒரு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு இதை சேர்த்தலாம். இது சேர்த்துட்டு லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒன்று இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்த காரத்துக்காக பச்சை மிளகாய் நான் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ளதை எடுத்தேன். நீங்கள் வந்து பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தக்காளி நல்லா குழையிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூட மசாலா பொருள் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் 200 கிராம் இதில் சேர்த்துடலாம். காளான் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காளான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் 3/4 கிளாஸ் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 7 ல இருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. நம்ம இப்போ கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. மேலெலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். மட்டன் என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் தான் கிரேவி இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மகி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.